இது ஒரு அமைச்சன் கதை. உலகளாவிய அளவில் உலா வரும் கதை இது. மன்னன் ஒருவன் வேட்டையாட காட்டுக்கு கிளம்பினான். கிளம்பி போவதற்கு முன் வானத்தை அண்ணாந்து பார்த்தான். தனது அமைச்சனை அழைத்து கேட்டான், இன்றைக்கு மழை வருமா? அவனும் வானத்தை அண்ணாந்து பார்த்து விட்டு சொன்னான், வராது மன்னா. சரி, தைரியமாக கிளம்பிவிட்டான் மன்னன். வழியிலே ஒரு கழுதை மேல் வந்து கொண்டிருந்தான் ஒரு குடியானவன். எதற்கும் கேட்டு வைப்போமே என்று அவனிடம் கேட்டான், இன்றைக்கு மழை வருமா? வானத்தை அண்ணாந்து பார்க்காமல் சொல்லிவிட்டான் அவன். வரும் மன்னா, எச்சரித்து விட்டான். ஆனால் அதை பொருள்படுத்தாமல் போனான் மன்னன். வேட்டையாடி கொண்டிருந்த போது கடும் மழை வந்து கடுமையாய் நனைந்து போனான். நினைத்து கொண்டான், அந்த குடியானவன் சொன்னது போல் இப்படி ஆகிவிட்டதே. திரும்பும் வழியில் குடியானவனை மெனக்கெட்டு கண்டுபிடித்து சந்தித்து கேட்டான், மழை வரும் என்று உனக்கு எப்படி தெரியும்? அந்த குடியானவரோ சொன்னான், மன்னா, எனக்கு தெரியாது, ஆனால் என் கழுதைக்கு தெரியும் மன்னா. மழை வரும் முன் அது தனது காதுகளை முன்னுக்கு நீட்டிக்கொள்ளும் மன்னா, அவ்வளவுதான். கேட்டவுடன் மன்னன் என்ன செய்தான் தெரியுமா? அமைச்சரை பதவியில் இருந்து நீக்கிவிட்டு கழுதையை அமைச்சராக்கி விட்டான். இந்த கதையை ஆபிரகாம் லிங்கன் ஒரு சபையில் கூறிவிட்டு சொன்னார், அதில் தான் மன்னன் ஒரு தவறு செய்து விட்டான். என்னவெனில், அது முதற்கொண்டு எல்லா கழுதைகளும் ஏதாவது ஒரு பதவி வேண்டும் என்று அலைந்து கொண்டிருக்கின்றன. பதவி ஆசை கொண்டவன் தனக்கு மேலுள்ள அதிகாரிகளுக்கு அடிமையாகவும் தனக்கு கீழ் உள்ளவர்களுக்கு சர்வாதிகாரியாகவும் மாறுகிறான். பதவி என்பது ஒரு வாடகை வீடு போன்றது. ஒரு நாள் நாம் அதை காலி செய்தே ஆக வேண்டும். தங்கி இருக்கும் காலத்தில் நாம் செய்த நன்மைகளே நம் நிரந்தர முகவரி. பதவியை பிடிக்க பலரும் மற்றவர்களை ஏணியாக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அதே ஏணி ஒரு நாள் பாம்பாக மாறி கீழே கொண்டு வந்து தள்ளும் என்று அவர்கள் உணர்கிறதில்லை. நீங்கள் யார் என்ற கேள்விக்கு பதிலாக தன் பதவியை சொல்பவன் அந்த பதவியை இழந்தவுடன் தன் அடையாளத்தையும் இழந்து விடுகிறான். பதவி ஆசை என்பது ஒரு தீராத மோகம் போன்றது. குடிக்க குடிக்க தாகம் அதிகரிக்குமே தவிர ஒருபோதும் அடங்காது. அமைதியான வாழ்விற்கு பதவியை விட மன நிறைவே மிக மிக முக்கியம். இது வாலியின் வலிமையான வரிகள். பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல், பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. அன்பே உன் அன்னை, அறிவே உன் தந்தை, உலகே உன் கோவில், ஒன்றே உன் தெய்வம். வாழ்க்கையில நீ பதவி உயர்ந்து மேலே வர்றதுக்கு ஏணி வைக்கிறத விட அந்த ஏணி முழுக்க என்ன வைக்கிறவங்க தான் அதிகம். புரிந்து பழகு நண்பா.